அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. சிலர் சொல்லுவாங்க, பிரதர், அவங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், இவங்க என்னென்ன கேட்குறாங்களோ இவங்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆனால் பாருங்க, நான் ரொம்ப நாளாக ஜெபிக்கிறேன், ஆண்டவரை தேடுறேன், எனக்கு பதில் வரமாட்டேங்குது பிரதர். ஒருவேளை என்னுடைய ஜெபம் தேவ சன்னிதானத்தில் போகலையோ, என்ன அவருக்கு பிடிக்கலையோ அப்படிங்கிற ஒரு மனக்குறைவுபட்டு சிலர் சொல்கிறது உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் இதே மனநிலையில் இருக்கலாம். தேவனிடத்திலே வித்தியாசமே இல்லை. ரோமர் 2:11 வாசிக்கிறோம், தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய அருமையான குணங்களில் ஒன்று பட்சபாதம் இல்லாதவர், வித்தியாசம் பார்க்காதவர். அல்லேலூயா. அவரிடத்தில் கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை. எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அன்பு செலுத்துகிறதிலே அவர் பட்சபாதம் இல்லாதவர். எல்லார் மேலே அன்பு செலுத்துகிறார். விடுதலையாக்குகிறதிலே பட்சபாதம் இல்லாதவர். ரட்சிக்கிறதிலே பட்சபாதம் இல்லாதவர். இன்னாரை தான் ரட்சிப்பேன், இன்னாரை ரட்சிக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லவே மாட்டார். எல்லார் மீதும் ஆண்டவர் இரக்கம் வைத்து ரட்சிக்கிறார். குணமாக்குகிறதுல பாருங்க, எல்லார் மேலும் ஆண்டவர் அன்பு வைத்து குணமாக்கினார். அவர் ஊழியர் செய்த நாட்களிலே 38 வருஷம் வியாதியுள்ள மனுஷனை தேடி சென்று குணமாக்கினார். லேகியோன் பிசாசு பிடித்த மனிதனை சுகமாக்கினார். கண் பார்வை இல்லாதவனை சுகமாக்கினார். எல்லாரையும் நேசித்து எல்லார் மேலும் அன்பு செலுத்தி ஆண்டவர் அற்புதம் செய்தார். நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அப்பயும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. அப்ப நம்முடைய ஜெபம், நம்முடைய விருப்பம், நம்முடைய வாஞ்சைகள் சில நேரங்களில் நிறைவேறாமல் போகிறதற்கு அல்லது தாமதிக்கிறதற்கு காரணம் நம்முடைய விசுவாசம் மாத்திரமே தவிர தேவனிடத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆண்டவரிடத்திலே எந்த வித்தியாசமும் இல்லை. அவர் வித்தியாசம் பார்க்காத ஆண்டவர். இன்னைக்கு சில இடங்களிலே போகும்போது சில வழிபாட்டு ஸ்தலங்களிலேயே வித்தியாசம் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படி இல்லவே இல்லை. அவரிடத்தில், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அவரை நேசிக்கிற யாரானாலும் சரி, அவர் மேல அன்பு வைக்கிற யாரானாலும் சரி, கர்த்தர் அவரை உயரத்தில் வைக்கிறதை பார்க்கிறோம். என்னிடத்துல ஒரு முறை ஒரு வீடியோ காமிச்சாங்க. அதுல முதல் பகுதியில ஒரு மனுஷன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறார். எல்லாரும் அந்த மனுஷனை உதறி தள்ளி விரட்டுறாங்க. அவனை யாரும் நேசிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒரு ஊழியர் அந்த மனுஷனிடத்தில் ஆண்டவரை பற்றி சொன்னார். அவன் ஒரு பைத்தியமா இருந்தார். ஆண்டவர் அந்த மனிதனுக்கு விடுதலை கொடுத்தார். அடுத்த பகுதியிலே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல அவர் வாட்ச்மேனா நின்று அழகா டை கட்டி அழகா அவருடைய சரீரத்தில் உடை உடுத்தி நிற்கிறார். முந்தின தோற்றத்துக்கும் பிந்தின தோற்றத்துக்கும் வித்தியாசம் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்தது. இப்போ முதல் பகுதியில் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை யாருமே நேசிக்கல, ஆனால் ஆண்டவர் நேசிச்சார். ஆண்டவர் அந்த மனுஷனை வாழ்க்கையை மாற்றினார். இதுதான் ஆண்டவரிடத்தில் பட்சபாதமே இல்லை. இன்னைக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள், தேவைகள் நிறைய இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் ஏன் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறாரு, எனக்கு இந்த அற்புதம் நடக்க மாட்டேங்குது, எனக்கு சோர்வா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்மளை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கலாம். நம்ம விசுவாசத்துல நாம தளர்ந்து போகும்போது தான் நமக்கு அற்புதம் நடக்காம போகுது. நாம சில விஷயங்களில் குறைவுபடும் போது தான் நமக்கு அற்புதம் நடக்காம போகுது. அவரிடத்துல எந்த குறையும் இல்லை. அவரிடத்தில் எந்த குற்றமும் சொல்லவே முடியாது. அவர் எப்பவும் அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். இப்ப கூட அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். நம்ம அவர் மேல முழு நம்பிக்கை வைத்து, விசுவாசம் வைத்து, நம்முடைய பரிசுத்த ஜீவியத்திலே எல்லா காரியங்களிலும் நாம் சரியா இருப்போமானால் நிச்சயம் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்வார். நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாய் மாறும். நாம் சோர்ந்து போகாமல் இன்னும் கர்த்தரிடத்தில் நெருங்குவோம். அவரை குறித்து குறை சொல்லவே கூடாது, முறுமுறுக்க கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. இன்னும் அவரிடத்தில் நெருங்கணும். நிச்சயம் பதில் உண்டு, அற்புதம் உண்டு. மீண்டும் ஒரு விஷயம் இந்த வசனத்தை சொல்கிறேன். தேவனிடத்திலே
பட்சபாதம் இல்லை. ஆண்டவர் இயேசுவினிடத்திலே பட்சபாதம் இல்லை. எல்லார் மேலும் அன்பு செலுத்தி எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறார். ஒருவேளை நீங்க நிறைய தவறுகள் பண்ணி இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்துட்டீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களை திரும்ப ஆண்டவர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர். அவர் பட்சபாதம் இல்லாதவர். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டி எழுப்புற மாதிரி உங்களை கட்டி எழுப்புவார். உங்கள் தொழிலை கட்டி எழுப்புவார். உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். உங்கள் குடும்ப ஜீவியத்தை கட்டி எழுப்புவார். இன்னும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் நெருங்குங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். நாம் இந்த நாளில் ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தேவனுடைய அற்புதமான குணங்களில் ஒன்று பட்சபாதம் இல்லாதவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். நாங்கள் இன்னும் உம்மிடத்தில் நெருங்குவதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளை நாங்கள் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Amen.